விருந்தாளிகள் வந்துருக்குறாங்க. பட்டர் சிக்கன் செய்ய போறேன். ஷெஃப் ரெடி ஆயிட்டாங்க. இது எலும்பில்லாத கோழி தான் எடுத்து வச்சிருக்கிறேன். மிளகாத்தூள் நல்லா எடுக்கணும். ஏர் ஃப்ரையருக்குல தான் போட்டு பொரிக்க போறேன். மக்களை இங்க பாருங்க, கோழி பொரிஞ்சு வந்துட்டுது. பட்டர் சிக்கனுக்கு முக்கியமான விஷயம் பட்டர் வெங்கிட்டு. இந்த பொரிச்சு வச்ச சிக்கனை இப்போ இதுக்குள்ள போடுவோம். பாருங்க, அப்படியே விட்டுட்டு பட்டர் சிக்கன் ரெடி. கடுப்புலாம் கடிக்கும். அம்மா அம்மா கறியை அப்படியே வச்சுட்டு இதுக்குள்ள கொஞ்சம் சோறை இப்படி வச்சு அப்படி எடுத்து பவுன் காப்பு தான் போடணும். இப்போ பவுன் விற்கிற விலைக்கு அதெல்லாம் ஒரு தரம் போட மாட்டாங்க. ஹலோ மக்களே, வணக்கம். ஓகே, இன்னைக்கு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட விருந்தாளிகள் வந்துருக்குறாங்க. என்னுடைய பையன் ஃப்ரெண்டு வந்துருக்கிறேன். ஸோ அவருக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமாக செய்து கொடுப்போம் வந்துட்டு நான் என்ன இன்னைக்கு யோசிச்சிருக்கிறேன் என்றால் பட்டர் சிக்கன் செய்ய போகிறேன். பட்டர் சிக்கனும் சீஸ் நானும் அண்ட் பஸ்மதி ரைஸும் தான் செய்து கொடுக்க போகிறேன். ஸோ மெயினண்டால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். இந்த நேரம் இந்த தூள் போட்டு குழம்பு போட்டு சாப்பிட்டு நானும் ஒருக்கா இந்த பட்டர் சிக்கன் சீஸ் நான் எப்படி இருக்குதுன்னு ஒரு டேஸ்ட் பண்ணுவோம். நான் செய்ததை அண்ட் ஈஸியாக செய்திடலாம் அண்ட் டேஸ்டியாக செய்திடலாம். அது என்னட்டு செய்ய போகிறோம்ன்றதை நான் அவங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஷெஃப் ரெடி ஆயிட்டாங்க. என்னடா மக்களே, பட்டர் சிக்கனுக்கு வந்து ஒரு பேஸ்ட் செய்வோம். அந்த பேஸ்ட் நாமளே கஷ்டப்பட்டு செய்யணும்ன்றதுக்காகவே நான் வந்து இதை வந்து லிடர்லேயே ஏற்கனவே வேண்டி வச்சிருக்கிறேன். இது வந்து லிடர்ல. ஸோ இது லிடர்ல வேண்டிய பேஸ்ட் அது ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இங்கே பாருங்க வெங்காயம் மிளகாயெல்லாம் வெட்டி வச்சுக்கிறேன். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. சீஸ் நானுக்கு இங்கே பாருங்க லிடர்ல ரெடிமேட் சீஸ் நான் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன். இது எலும்பில்லாத கோழி தான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம், கொஞ்சமாக போடுவோம். பாருங்க, மிளகாத்தூள் இதுக்குள்ள கொஞ்சம் இந்த பாவன்வா போடுவோம். அப்புறம் இங்கே பாருங்க ஜோக்கெட் நச்சூர், சரியா, தயிர் இது கொஞ்சம் போடுவோம் கோழி சாஃப்டாக வரதுக்காண்டி. உப்பு தேசிக்காய், கொஞ்சம் எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா பிரட்டி எடுக்கணும். இங்கே பாருங்கள், கலரிங்கும் போடலாம். நான் கலரிங் போடல. இது இப்போ பிரட்டி எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் ஊற வைப்பேன். கோழி ஊறிட்டு இப்போ நான் வந்து இந்த ஏர் ஃப்ரையருக்குல தான் போட்டு பொரிக்க போகிறேன். தனித்தனியாக கோழியை பொரிக்கலாம். ஆனால் ஏர் ஃப்ரையருக்காண்டா வந்து ஈஸியாக பொரிச்சிடலாம் அண்ட் டக்குன்னு பொரிச்சிடலாம். ஸோ இதுக்குள்ளே போட்டு தான் நான் இப்போ பொரிக்க போகிறேன். இங்கே பாருங்க மக்களை, இங்கே பாருங்க கோழி பொரிஞ்சு வந்துட்டுது. நல்லா சாஃப்டாக வந்து சட்டி கொதிச்சோண்டு இருக்குது. நான் ஏற்கனவே வந்து இந்த பேஸ்ட் இருக்கிறபடியாக பேஸ்ட் ரெடி பண்ண தேவையில்லை. ஆனால் நம்மளாம் அந்த பேஸ்ட் ரெடி பண்ணாலே வெங்காயம் மிளகாயெல்லாம் வதக்கி போட தேவையில்லை. நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் மிளகாயெல்லாம் வதக்கி போட்டு கொஞ்சம் காரமாக செய்வோம்னு யோசிக்கிறேன். அண்ட் அந்த வெங்காயம் மிளகாய் சாப்பிட்றதுக்கு தான் உங்களுக்கு ஒரு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி வரும். ஸோ அதனால வெங்காயம் மிளகாய் இப்போ திருப்பி வதக்கப்படுறேன். ஓகேவா? பட்டர் சிக்கனுக்கு முக்கியமான விஷயம் பட்டர். மக்களே, கொஞ்சம் வந்து பட்டர் சிக்கன் செய்ய கடைசியில் இந்த ஃப்ளம்ஸு கஜு ஃப்ளம்ஸ் போடுறது ரொம்ப முக்கியம். டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால நான் இப்போ வந்து கஜு ஃப்ளம்ஸை வந்து கொஞ்சம் கஜு ஃப்ளம்ஸை வந்து பொறிச்சு எடுக்க போகிறேன். ஓகேவா? இதனால் கொஞ்சம் ஒரு டேஸ்ட் கொடுக்குறதுக்காக கஜு ஃப்ளம்ஸ் போட்டு கொஞ்சம் மேலே டேஸ்ட் கொடுக்குறதுக்காண்டி பாருங்க, பட்டை சீரகமெல்லாம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு மிளகாய் வந்து ஒன்றும் என்றால் நிறைய பேர் நிற்பீங்க, என்னடா இப்படி ஒரு ஈஸியான விஷயத்த டேஸ்ட்டை வந்து நான் செய்கிறேன்னு. ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. ஏற்கனவே ரெடிமேடாக இருக்கிறத வந்து செய்துட்டு போயிடுவோம். நீ அதை பதக்கி கிரைண்டரில் போட்டு அடிச்சு அது பண்ண வந்து டேஸ்ட்டாக இங்கே பாருங்க
சொந்தமாக டேஸ்ட்டாலாம் செய்து வச்சுக்கிறாங்க. பெரிய விலையும் இல்லை, 2 ரூபாயும் 3 கிலோ தான் வேண்டிட்டு போக வேண்டியதான். ஆனால் இதுக்கு வித்தியாசமாக இருக்க போது என்னென்ன பார்த்தீங்கன்னா, நான் வெங்காயமெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு செய்கிற செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அவங்க ஒழுங்கு சாப்பிட்டா தான் என்ன சொல்லுவாங்க வெளியில் பார்ப்போம். வெங்காயம் வதங்கிட்டு பாருங்க, வெங்காயம் வதங்கிட்டு. ஸோ இனி இதுக்குள்ள இங்கே பாருங்கள், இந்த புரண்டு வச்சுக்கிற பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட்டை போடுவோம். சிம்மில் வைப்போம். கொஞ்சம் எடுத்து கடைசியில் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் வச்சு விடுவோம். ஓகேவா? அந்த கடைசியில் போடைக்க நல்லா இருக்கு. ஸோ கொஞ்சம் கடைசியில் எடுத்து வைப்போம். ஃபுல்லாக எல்லாத்தையும் போடுவோம். ஏனென்றால் எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் போட்டாச்சு. அப்படியே கலக்கி பாருங்க, கொஞ்சம் இதை கொதிக்க வைப்போம். வெளியில் நல்ல வெயில் அடிக்குது மக்களே. இந்த தொப்பியோட ரொம்ப அழகாகத்தான் இருக்குங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஓ மாம் பாரட். பட்டர் சிக்கன் கொதிச்சுட்டு இப்போ இதுக்குள்ள இந்த பொரிச்சு வச்ச சிக்கனை இப்போ இதுக்குள்ள போடுவோம். இந்த சிக்கனை போட்டாச்சு. சிக்கனை போட்டு நல்லா புரட்டுவோம். சிக்கன் அண்டிட்டு இதில் ஒரு கொதி வைக்க வைப்போம். பாருங்கள், பட்டர் சிக்கன் கொதிச்சுட்டு இதுக்குள்ள நாங்கள் இங்கே பாருங்கள், இந்த க்ரீம் லிக்விட் கொஞ்சம் மேலால் விடுவோம். இந்த க்ரீம் லிக்விடை கொஞ்சம் மேலால் பாருங்க, அப்படியே விட்டுட்டு டேஸ்ட் பண்ணுவோம் மக்களே. செம்மையா வந்துட்டு ஆஹாஹாஹாஹா, இன்னொரு டேஸ்ட். அப்படியே காரமாக இருக்கும். கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் மேலே போட்டு விடுவோம். செம்ம டேஸ்டாக இருக்கும். இப்போ இதுக்கு அந்த காஜு ஃப்ளம்ஸ் பொரிச்சு வச்சுருந்தோம்ல, அதையும் போடுவோம். காஜு ஃப்ளம்ஸ் மேலே போட்டாச்சு. பட்டர் சிக்கன் ரெடி. வாவ், இப்படி வந்திருக்கு பாருங்க, செம்ம டேஸ்டா வந்திருக்கு. வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணுவோம். பட்டர் சிக்கன் ரெடி. இப்போ டேஸ்ட் பண்ணுவோம். என்ன பிரச்சனை என்றால் அவங்க நீ ஒழுங்கு எப்படியும் 1 மணி 2 மணி செல்லும். எனக்கு பசிக்குது, சரியோ? நான் அப்படி ஒழுங்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு பசிக்குது. அவங்களெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம். ஓகேவா? முதல்ல நான் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்கும்ன்றது தான் பசங்க சாப்பிட போகிறாங்கல்ல. அப்போ வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாஸ்மதி ரைஸ் ரெடி ஆயிட்டுது. பட்டர் சிக்கன் இப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நிறைய சிக்கன் எல்லாம் போட்டு அண்ட் சீஸ் நான். மக்களே, இப்போ நாம் சீஸ் நானே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. இங்கே பாருங்க. சீஸ் நானோட பட்டர்காய் ஆஹா ஆஹா, இன்னொரு டேஸ்ட்டு. ஃபிஷ் நல்லா இருக்கும். ஆனால் பாஸ்மதி சோத்துல தான் இன்னும் நல்லா இருக்கும். அப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
செம்ம டேஸ்டாக இருக்கு. வச்சே பாருங்க, இதெல்லாம் பொறிஞ்சு நல்ல சாஃப்டாக வந்துட்டு. கடையில் இதெல்லாம் வந்து 16 ஈரோ. விட்ட ஈஸியாக செய்து சாப்பிட்றது. என்னத்துக்கு 16 ஈரோ போட்டு சாப்பிடணும்? கஷ்டப்படாமல் ஈஸியாக வேண்டி அப்படியே அந்த கல்வி ஃபுல்லாக அப்படி அந்த கல்வி ஃபுல்லாக கடிக்கும். அம்மம்மா. எப்படி சாப்பிடுறது தெரியுமா மக்களை? இந்த இது எடுத்து வாங்க, இதுக்குள்ள கறியை அப்படியே வச்சுட்டு இதுக்குள்ள கொஞ்சம் சோறை இப்படி வச்சு அப்படி எடுத்து இந்த கைக்கு பாவும் காப்பு தான் போடணும். இப்போ பவுன் விற்கிற விலைக்கு அதெல்லாம் ஒரு தரம் போட மாட்டாங்க. பவுனும் விருப்பம் இல்லை மக்களே. செம்ம டேஸ்டாக இருக்குது, ரொம்ப ஈஸியும். என்னென்னா இப்போ நாங்கள் பேஸ்ட்டு செய்து ஏற்கனவே ரெடிமேடாக இருக்கிறபடியாக எனக்கு உண்மையாகவே டக்குன்னு ஈஸியாக போயிட்டு கோழியை வந்து அப்படியே ஏர் ஃப்ரையருக்குள்ள பொரிச்சிட்டு அப்படியே நான் உடனே செய்தேன். உண்மையாக ஒரு அந்த கோழி பொரிச்சு எடுத்தா உண்மையாக ஒரு 5-10 நிமிஷம் வேலை தான். கன டைம் எடுக்கவும் தேவையில்லை. ஸோ நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு. நீ அவங்க ஒழும்பி சாப்பிட்டு எப்படி இருக்காண்டு அவங்கள்ட்ட என் கமெண்ட்ஸ் கேட்பேன் மக்களே. நீங்களும் இதை செய்து வீட்டில் சாப்பிடுங்க மக்களே. தமிழாக்கள் எங்களுக்கு சோறு கறிதான் ரொம்ப முக்கியம் மக்களே. அடுத்த நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்ன இணைந்து பெண் கேட்ட பாய்.